ஓகே, இதுவரை நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். என்னென்னா சைன் ரூல் பார்த்தோம், கொசைன் ரூல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்த்தோம், நேப்பியர்ஸ் பார்த்தோம், தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அப்புறம் ஹாஃப் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தோம். இதுவரை பார்த்ததெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் தான். அது என்ன அப்படின்னா சர்க்கம்ஸ், ஒரு ட்ரையாங்கிளை வச்சு அது சர்க்கிள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஓகேவா? அது நிறையா இருக்குது. சர்க்கம் சர்க்கிள், இன்சர்க்கிள், ஆட்டோசன், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள் ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ட்ரையாங்கிள் வரையணும். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு ஒன்று வரைவாங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு அந்த பெர்பெண்டிகுலர் எடுத்தீங்க, இதுதான் இதோட பெர்பெண்டிகுலர். ஏன்னா இந்த இடத்துல தான் 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கொஞ்சம் நவுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் அடிப்பாங்க. இது மாதிரி 3 சைடு இருக்கிற இதுக்கும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைவாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் உங்களோட சர்க்கம் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த ரேடியஸ்க்கு பேர் தான் சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், ஒரு ட்ரையாங்கிளோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லேருந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர். அதை வச்சு அந்த ரேடியஸ் வச்சு ட்ரா பண்ணுற சர்க்கிள் தான் சர்க்கம் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இது ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சர்க்கம் சர்க்கிளை கேபிட்டல் ஆர்னு சொல்லுவாங்க. நம்ம சைன் ரூல் எழுதியிருக்கோம் இல்லைங்க, என்ன எழுதியிருக்கோம்? ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. இப்படி தானங்க எழுதணும். இது ஈக்குவல் டு இங்கே ஒரு 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏபிசியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் சாரி கைஸ், மாறி போட்டேன். இது மேலே வரும், ஏரியா கீழே வரணும். 4 டைம்ஸ் ஏரியா நியூமரேட்டரில் ஏபிசி. ஸோ ஏபிசி டிவைட் பை 4 டைம்ஸ் ஏரியாவுக்கு இது இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பிரேஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்க. ஒரு டயாமீட்டர் கேட்குறாங்க. நம்மளுக்கு ரேடியஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ டயாமீட்டர் 2 டைம்ஸ் ரேடியஸ். ஸோ 2 இது ரேடியஸ் பண்ணால் நம்ம டயாமீட்டர் கிடச்சிரும். சர்க்கம் சர்க்கிள்னால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டு அந்த டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரோட ஃபார்முலா என்ன? அப்போ சர்க்கம் சர்க்கிள் ஏபிசி பை 4 டைம்ஸ் ஏரியா. ஏ உங்களுக்கு தெரியும், 5 × 6 × 7 4 இருக்கு. ஏரியா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அல்டிமேட் நேம் என்ன? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா என்ன? ஏரியாங்கிறப்ப ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி அதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? S × x - a × s - b × s - c. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? எஸ் வேணும். எஸ்ங்கிறது என்னங்க? செமி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். செமி பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ் டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 5 + 6 + 7 டிவைடட் பை 2ன்னு வரும். 5 + 6 11, 11 + 7 is 18. ஓகேங்களா? 18/2 அப்படிங்கிறது 9 வரும். எஸ்ங்கிறது என்ன? 9. எஸ் மைனஸ் n போடணும். அப்போ 9 - 5ங்கிறது 4. அடுத்து s - b 9 - 6 அப்படிங்கிறது 3. அடுத்து 9 - 7 9 - 7ங்கிறது 2. இதெல்லாம் ரூட் எடுக்கிறப்ப இது 9ங்கிறப்ப வெறும் 3 ஸ்கொயர்னால 3 ஆகிடும். 4ங்கிறதுனால 2 ஆகிடும். இங்கே ரூட்டுக்குள்ளே 3 × 2 இருக்கும். 3 × 2 6 ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னா 6√6 அப்படின்னு நம்மளுக்கு எஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்ன வரும்? 5 × 6 × 7 டிவைடட் பை 4 × 6 × √6 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இது √6 இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 6 6 கேன்சல் ஆகிடும். √6 எப்படி எழுதலாம் அப்படின்னா எழுத முடியாது. 3 × 2 அப்படின்னு எழுத முடியாது.
நம்மளுக்கு ஆன்சர் ஏதாவது இருக்கா? 35/4√6 இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 35/4√6 இதான் ரேடியஸ். நம்மளுக்கு தேவை டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிறது 2 டைம்ஸ் ரேடியஸ். ஸோ 2 × 35/4√6. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ 35/2√6. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை. பட் ஆனால் இங்கே 48 இருக்குது. அதனால் நம்ம ரேஷனலைஸ் பண்ணி பார்ப்போம். ரேஷனலைஸ் பண்ணாலும் நியூமரேட்டரில் ரூட் டேர்ம் இருக்கணும். ஆனால் இங்கே அது இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் டி நன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்சர்க்கிள். சர்க்கம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா? இன்சர்க்கிள் அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் பைசெக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இந்த 3 பாயிண்ட், இந்த ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்லையும் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்க் வரையணும். வரைஞ்ச ஒரு சர்க்கிள் வந்து ட்ரையாங்கிளுக்கு உள்ள இப்படி இருக்கணும். சொல்ல போனா இப்படி இருக்கும். எந்த ஒரு சர்க்கிள் வந்து 3 சைடு ஆஃப் ட்ரையாங்கிளையும் டச் பண்ணுதோ அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் இன்சர்க்கிள். ட்ரையாங்கிள் உள்ள இன்சைடு இருக்கு. சர்க்கிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ரேடியஸ்க்கு பேரு இன் ரேடியஸ். அந்த இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேரு இன் சென்டர். ஓகேவா? அவ்வளோதான். அங்கே பார்த்து அதே தான். ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அது பார்ப்போமா? இதுதாங்க இன்சென்டர் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபார்முலாஸ். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ். இந்த ஹோல் ஏரியாவில் இந்த 3 சைடும் டச் ஆகிறதுனால டிவைட் பை இந்த செமி பெரிமீட்டர் தான் போடணும், ஹோல் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே ஒவ்வொரு நம்ம முன்னாடி ஏரியா ஃபார்முலாஸ் பார்த்தோம், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பாங்க. மேபி சம் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் அட் பின்னு இருக்கு. ஸோ அதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது பியா இருக்கும், ஏன்னா இங்கே 90 டிகிரி இருக்கு, இங்கே ஏவா இருக்கு, இங்கே சியா இருக்கு. இந்த டயாமீட்டர் அப்புறம் இன் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் இது உள்ள வரைஞ்சிருக்கும். இதோட டயாமீட்டர் ஆக்சுவலாக எல்லா சைடும் டச் ஆகிருக்கணும் அந்த சர்க்கிள். ஓகேவா? அதோட டயாமீட்டர் கேட்குறேன். ஸோ இதில் எதுன்னு கேட்குறேன், நம்மளுக்கு தெரியும் இன்சர்க்கிளோட டயாமீட்டர் கேட்குறாங்க. இன்சர்க்கிள்னால இந்த ஃபார்முலா அந்த 4 அவங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. ஆர் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. என்ன அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஹாஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இஸ் நத்திங் பட் ஹாஃப். ஸோ இது ஏவா தானே இருக்கும். இது ஏன்னா இது ஏவா இருக்கும், இது பியா இருக்கும், இது சியா இருக்கும். அப்போ பேஸுங்கிறது சி, ஹைட்டுங்கிறது ஏ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஹாஃப் ஏசின்னு எழுதலாமா? ஹாஃப் ஏசி டிவைட் பை எஸ்ங்கிறது என்ன, செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்ங்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2ன்னு இருக்கும். ஓகே. இது எழுதுறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏசி இன்ட்டு இது வந்து டினாமினேட்டர் எப்படி ரெசிப்ரோக்கலாக போயிடும் நியூமரேட்டர் போகிறப்ப 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. 2 கேன்சல் ஆகிடும். ஏசி டிவைடட் பை ஏ பிளஸ் பி பிளஸ் சி. நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சி பிளஸ் ஏ மைனஸ் பிங்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சி பிளஸ் ஏ மைனஸ் பியால் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் என்ன மாறும் அப்படின்னா ஏசி இன்ட்டு சி பிளஸ் ஏ மைனஸ் பின்னு மாறும். டினாமினேட்டரில் இந்த ஏ பிளஸ் இப்படி எதுக்கான்னு பாருங்களேன், இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ சி பிளஸ் ஏ பிளஸ் பியும் சி பிளஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற மாதிரி இருக்கு. ஏ இருக்கிறது சி பிளஸ் ஏ இருக்கு. ஸோ சி பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆனால் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏசி இன்ட்டு சி பிளஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒன்று கிடைக்குது. ஓகேவா? இப்போ டெஸ்ட்டு ஃபார்முலா வளைக்கிறதா எதை வளைக்கிறது? என்ன இருக்கு, AC இன்ட்டு சி பிளஸ் ஏ மைனஸ் அதே ஸ்டெப் தான் திரும்ப எழுதுகிறேன். C
சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ac மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? டயக்ராம் அழைச்சிட்டேன்னா சரி, இப்படி இருந்துச்சுன்னா டயக்ராம் பி ஏ சி 90 டிகிரி பி ஏ சி இப்படி இருந்துச்சு. இப்போ இது நம்ம பித்தாகரஸ் தியரம் தெரியும். என்ன சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பதிலாக என்ன எழுதலாம்? பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏசி இன்ட்டு சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி ஸ்கொயர். என்ன எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பதிலாக பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ac மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏசி கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குன்னா சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஸோ ஆப்ஷன் நன்கிறது தான் அவரோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். In triangle ABC, the sides are in the ratio 4:5:6. ஓகேங்களா? The ratio of circumradius and inradiusக்கான ரேஷியோ கேட்குறாங்க. சர்க்கம்ரேடியஸ்ங்கிறது கேபிட்டல் ஆர், அதாவது சர்க்கிள் ட்ரையாங்கிளுக்கு வெளியே சர்க்கிள் இருக்கும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏபிசி டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏரியாவாக இருக்கும். இன்ரேடியஸ் ஸ்மால் ஆர், இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பை 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா டிவைடட் பை எஸ் வரும். ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் சர்க்கம் ரேடியஸ் அண்ட் இன்ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸ் ஏபிசி என்ன? அதை நம்ம என்ன எழுதவே இல்லை. ஓகே, சைட்ஸ்லாம் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 4:5:6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? நான் இன்னைக்கு ரேஷியோ பார்க்குறப்பே சொல்லியிருப்பேன். இது வந்து கே ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு 180 சொல்லியிருப்பேன். பட் இங்கே நம்ம ஆங்கிள் சைடோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ ஏங்கிறது 4Kனும் பிங்கிறது 5Kனும் சிங்கிறது 6Kனும் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏபிசி டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏரியா வேணும். ஏரியா ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட், ஹெரான்ஸ் ஃபார்முலா எஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி வேணும். ஸோ நமக்கு எஸ் வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எஸ் கண்டுபிடிப்போம். எஸ்ங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஏங்கிறது 4K ப்ளஸ் 5K, பிங்கிறது ப்ளஸ் சிங்கிறது 6K டிவைடட் பை 2. 5 + 4 9, 9 + 6 is 15, 15K/2ங்கிறது அவங்களோட எஸ். இதுலேருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியாங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி பை ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ங்கிறது 15K/2, எஸ் மைனஸ் ஏங்கிறது 15K/2 மைனஸ் 4K, எஸ் மைனஸ் பிங்கிறது 15K/2 மைனஸ் 5K, எஸ் மைனஸ் ஏங்கிறது 15/2 மைனஸ் 6K. இது எல்லாத்துக்குமே ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15K/2 அப்படியே வெளில இருக்கட்டும். இங்கே பண்ணுங்க, எல்சிஎம் எடுக்கணும். 15K மைனஸ் 4 × 2 8Kன்னு வரும். 15K மைனஸ் 8K அப்படிங்கிறது 7K/2 தான் இருக்கும். அடுத்து இங்கே 15K மைனஸ் 5 2 சார் 10K. ஸோ 15K மைனஸ் 10Kங்கிறது 5K/2. அடுத்து 15K மைனஸ் 6K இருக்குது. ஸோ 6 × 12K. 15K மைனஸ் 12Kங்கிறது 3K/2. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த K வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளில வரப்போ 1 டைம் ஆகும். இந்த K இன்னொரு Kவும் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இன்னொரு K வரும். அதே மாதிரி தான் 2க்கும் 4 2 இருக்குன்னா ரூட்டுக்கு வெளில வரப்போ 2 2 இருக்கும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 15 × 7 × 5 × 3ன்னு வெறும் ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது என்ன வரும் அப்படின்னா K²/4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 3s are 15 வரும். இங்கே ஒரு 15 இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளில வரப்போ 2 15 வெளில வரப்போ ஒரு 15 ஆகும். இன்ட்டு √7. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும் ஏரியாவுக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A × B × C என்னென்ன? 4K × 5K × 6K டிவைடட் பை 4 × ஏரியாங்கிறப்ப K² ஒன்று இருக்குது, 15 ஒன்று இருக்குது, √7 ஒன்று இருக்குது. நியூமரேட்டரில் ஒரு 4 போகணும். ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஒரு K கேன்சல் ஆகிடும். இன்னொரு K கேன்சல் ஆகிடும். 5 1 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு போட்டுடலாம். இது 3 வந்து 6 டேபிள் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ்னு போட்டுடலாம். ஸோ 4 2s are 8K டிவைடட் பை √7 தான் உங்களோட ஆரோட ரேடியஸாக இருக்குது. ஸ்மால் ஆர் பாருங்கள், ஏரியா பை எஸ்.
ஏரியாங்கிறது கே ஸ்கொயர் இன்ட்டு 15 இன்ட்டு √7 டிவைடட் பை 4 இருக்குது இன்ட்டு எஸ்ங்கிறது 15k/2. இந்த 2ங்கிறது நியூமரேட்டர் போயிடும். ஒரு கே கேன்சல் ஆகிடும். 15 கேன்சல் ஆகிடும். 2 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ √7k/2ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ரேஷியோங்கிறது சர்க்கம் ரேடியஸ்க்கும் இன் ரேடியஸ்க்கும். ஸோ கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் வேணும். அப்போ 8k/√7 the whole term divided by √7k/2ன்னு வரும். இது ரெசிப்ரோக்கலாக எழுதுறப்ப 8k/√7 இன்ட்டு 2/√7k அப்படின்னு எழுதுவேன். கேவும் கேன்சல் ஆகிடும். 8 2s are 16/√7 into √7 16/7. ஸோ 16:7 is the correct answer. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ சர்க்கம் ரேடியஸ்ங்கிறது ஒரு சர்க்கிளோட பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இருக்குல்ல, இதாகி இன்டர்செக்டாகிற பாயிண்ட். இன் ரேடியஸ் அதை வச்சு ட்ரா பண்ணுற சர்க்கிள். இன் ரேடியஸ்ங்கிறது ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சி அதில் இருக்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை வச்சு ட்ரா பண்ணுற சர்க்கிள். ஓகேவா? இது வந்து எல்லா சைட்ஸையும் டச் பண்ணி, எல்லா சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளையும் டச் பண்ணி வந்து இன் சர்க்கிள். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்கிரைப் தி சர்க்கிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, பை.